உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. வணக்கம். அடுத்தபடியாக நமக்கு பள்ளிப்பாளையம் ஜோதிட குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் அவர்கள் தற்சமயா அவர் இடமா இருக்கிறார். அது 1000 சூழ்நிலை இருக்கலாம். போன மாசம் மாதாந்திர கூட்டம் நடத்தினாரு. என்ன நம்ம சத்யா அவர் வாசிக்காரு எல்லாத்தையும் கூட நானும் போயிருந்தான். நான் அவர் இதை கூப்பிட்டாரு. ஆனா இந்த மாதிரி வெள்ளப்பேர் நான் சொன்னேன் அவர்கிட்ட வந்து வரைக்கும் அப்படின்னேன். அதனால இப்ப நம்ம குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் தலைவர் அனைவருக்கும் நமஸ்காரம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் கௌரவ தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகளுக்கு பூபதிராஜனுடைய பணிவான மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த மண்ணில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் எடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாதத்தும் ஒவ்வொரு ராசியை எடுக்கும்போது 12வது ராசியில் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பல ஜோதிட மாநாடுகள், பல ஜோதிட கருத்தரங்கள், பல வகுப்புகள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கோம். இந்த சேலத்துக்குன்னு ஒரு பெருமை ஒன்று இருக்குங்க. இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி சேலம். அது என்னன்னா, மாவட்டம் பிரிக்கும் போது சேலம் மாவட்டம் தான் இந்தியாவிலே முதல் மாவட்டம்னு ஒரு பெருமை வாங்குச்சுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் ஜோதிட கருத்தரங்கள், ஜோதிட மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு. இது நமக்கு பெருமை, வளர்ச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப் வழியாக இதை பார்க்கக்கூடிய தமிழ் நல்ல உள்ளங்களுக்கு ஜோதிடத்தை நம்ம விழிப்புணர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் அதை பாராட்டுறாங்க, நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. இதில் நம்ம இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, அப்போல்லாம் ஏதோ ஒரு பக்கம் சங்க மீட்டிங் நடக்கும், அது வெளியில் வராமையே இருக்கும். நாம் நேரில் தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம சேலம் விஜயன் ஐயாவெல்லாம் நம்ம சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்து அந்த கருத்தரங்கத்தை நிறைவு பண்ணிட்டு தான் ஒரு டீக்கு சாப்பிட்டு வெளியில் போவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, பேசுனோடனே போயிடுறாங்க. இவங்க பேசுறது நாம கேட்கணுமா? நாம பேசுறது மற்றவங்க யாரும் கேட்குவோம்? பேசிட்டு இல்லை, சரி வராங்க, மழை வர மாதிரி இருக்கு, தூரமாக இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னன்னா, நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஆனால் டைம் எவ்வளோ நேரம்னா சரிங்களா? நான்லாம் பார்த்தீங்கன்னா 18 வருடம் இந்த ஜோதிட அனுபவங்கள் இருந்தாலும் பல ஜோதிடர்களை தமிழகத்தில் முதன்மையாக கொண்டு உட்கார வச்சு அழகு பார்த்துருந்தாலும், நான் இந்த காலகட்டத்தில் தான் பேசணும், இப்படித்தான் நான் இருக்கணும் அப்படின்னு எனக்குன்னு ஒரு கட்டங்கள், எனக்குன்னு ஒரு காலங்கள் வகுத்து வச்சிருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேச தெரியாமல் இல்லை, பேசக்கூடாதுன்னு இல்லை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு எங்கள் சங்கத்துடைய துணைத் தலைவர் சக்திவேல் ஐயா கிளம்பியிருந்தாருன்னா காலையில் 5 மணிக்கு இங்கே வந்திருப்பார். 5 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு தான் இங்கிருந்து கிளம்புவார். அப்போ 2 இரவு ஒரு பகல் முழுசாக இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கார். ஆனால் நம்ம பக்கத்தில் தான் இருப்போம், வரமாட்டோம். அதான் யூடியூப்லேயே அண்ணா லைவ் பண்ணிடுறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஜோதிடத்துக்கு யாதோ ஒரு முறை இதில் நம்ம செய்யணும்னு செய்கிறாரு. நம்ம வசந்தகுமார் ஐயா, சேலம் விஜயன் ஐயெல்லாம் மாதம் எல்லாரும் வாங்க, நாங்கள் எத்தனை டைம் தான் பள்ளிப்பாளையமே வருது, நீங்களும் சேலம் வாங்க அப்படின்னு. அதனால எந்த அளவுக்கு என்னால் மாதம் இந்த கருத்தரங்கத்திற்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் இந்த மாதம் கருத்தரங்கத்தில் நானும் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க தொழிலை விட்டு குடும்பத்தை விட்டு அவங்க உழைப்பும் கொடுத்து அதுல லாபம் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, நட்டம் வர்றதுக்கு தான் இருக்கும். அப்ப இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க தங்கனால முடிஞ்சது ஒரு நன்கொடை கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்தி இன்னும் சிறந்த ஜோதிடர்களை வர வச்சு ஊக்கப்படுத்தி பல நலிந்த ஜோதிடர்கள் இந்த இடத்துல அமர வச்சு பேச வைப்பார். அப்ப நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகள் செஞ்சோம்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லா ஊர்லயும் நடக்கும். அப்ப நம்ம வந்தோம், ஆடியன்ஸா பார்க்க வந்தோம், ஐயா இருந்தாங்க என்னால் ஏதோ ஒரு 200 500 இருந்தாங்க, சிறப்பழைப்பாளர் வந்தோம் இருந்தாங்க ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு 1000 2000 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த நிகழ்ச்சி சர்வசாதாரணமாக நடத்தோம்னா ஒரு 10,000 5,000 இல்லாமல் நம்ம நிகழ்ச்சிகள் பண்ண முடியாது. அவர் வந்து 1 மாதம் செய்யலாம், இல்லை 10 மாதம் செய்யலாம், 12 மாதங்கள் செய்யலாம். அவருக்கு தனியாக ஏதாச்சும் வருமானம் இருக்கா? அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்துக்கு வரும்போது ஒன்று காலையில் வந்துட்டு மதியம் சாப்பிட்டு கிளம்பிடலாம், இல்லை மதியம் வந்துட்டு சாயங்காலம் நிறைவு பண்ணிட்டு போகலாம். இப்படி ஒரு இதை எடுத்துக்கங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிறனால இருங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பாயிண்டை கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் அந்த கருத்து சரியா இருக்குதா அப்படின்னா அடுத்த மாதம் அவங்களும் வருவாங்க, இன்னும் 4 பேர்த்த கூப்பிட்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பட்டாருன்னு உடைச்சிட்டாரு. சூரியனை பற்றி நல்லா சிறப்பாக பேசினாரு. சேலம் அப்படின்னாவே சனீஸ்வர பகவான் தான். இங்க வந்து இரும்புக்கு பேர் வாங்கினது. அப்ப இரும்புனாவே சனி பகவானோட இது. சனி பகவான் வந்து சூரியனை விட்டு வெகு தூரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க 2 பேரும் சப்தம பாறையில தான் உட்காந்துருக்கோம். ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொன்னா பயம், அதனால சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறோம். சனினே அப்படின்னு சொல்லிட்டுனா தப்பு அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு எங்கேயுமே இல்லைங்க. உங்க உடம்ப சனீஸ்வர பகவான் எங்க இருக்காரு? சனி எங்க இருக்குன்னா உங்க பாதத்துல தாங்க இருக்கு. ஜோதிடம் எங்க உருவாச்சு அப்படின்னா சகுன நிமித்தத்துல தான் ஜோதிடம் உருவாச்சு. ஜோதிடமும் விஞ்ஞானம் உண்மையா? உண்மைதான். உன் பாதம் தடுக்கும், அதை மீறி நீ ஒரு காரியம் செய், இல்லை ஒரு இடத்துக்கு போ, அங்க பிரச்சனைகள் வரும். அப்ப இது எங்க இருக்கு? அப்ப இந்த பாதங்கிறது கீழே இருக்கு. அந்த பாதம் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 கண்கள். அப்ப கவனிச்சு பார்த்துருந்தோம்னா அந்த பாதம் தடுத்திருக்காதுல்ல, அதுதான் சூரியன் சந்திரன். அப்ப யாருக்கெல்லாம் இந்த சூரியன் சந்திரன் பலமா ஆட்சி உச்சம் திரிகோணமா இருக்கும் அவங்கெல்லாம் பிரபலமா இருப்பாங்க. உண்மையாலுமேங்க லக்னத்துல யாருக்காச்சும் சூரியன் இருக்கா அவங்க பிரபலமா இருப்பாங்க, பிரபலம் ஆயிடுவாங்க. லக்னத்துல சந்திரன் இருக்கா அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில மேன்மை கத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 ஒளி கிரகங்கள். ஓகேங்களா? அடுத்தது பஞ்சமாதிபதி செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த பஞ்சமாதிபதிகளை வச்சுதான் பஞ்சபூதத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த பஞ்சமாதிபதியை பார்க்காம பஞ்சபூதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப இந்த பஞ்சமாதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல அவர் 6-8 இருந்தா என்ன, 12 இருந்தா என்ன, முடக்குல இருந்தா என்ன, எந்த நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் அதெல்லாம் தூரமா தூக்கி வச்சிருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்குங்க, காலபுருஷன தத்துவத்தை எடுத்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 10ஆம் அதிபதியா வரக்கூடியவர் சனி பகவான். அவர் உங்க லக்னத்துக்கு ராசிக்கு லக்னாதிபதிக்கு எங்க இருக்காருன்னு மட்டும் பாருங்க. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, பாயிண்ட் கொடுக்கணுங்க. ஆனா அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இங்க நான் சாரத்துக்கு போகல, அஷ்டமாதிபதிக்கு போகல, எங்கேயுமே போகல. சனி பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? லக்னத்துக்கு பாருங்க, கெட்டு போச்சுங்க, ஜாதகத்தை தூக்கி போடலாமா? சந்திரனுக்கு பாருங்க,
கெட்டு போச்சுங்க, ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சிடலாமா? லக்னாதிபதிக்கு பாருங்க, இந்த 3 கெட்டு போச்சா, சாமி ஏதோ ஒரு கோயில் குளத்துல போய் உட்காந்துக்கோ, நீ இருந்தும் பாரம், நீ இல்லைனாலும் பாரம், அதனால எதை இது செய்யாது. ஐயா இன்னைக்கு சொந்த தொழில் செய்யறவங்க கம்மிங்க, உண்மையா போய்ங்களா? வேலைக்கு போறவங்க தான் அதிகம். ஆனா பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால எல்லா மனிதனுமே சொந்த தொழில் செஞ்சவங்க தான். விவசாயம் இல்ல, விறகு வெட்டினாலும் சொந்த தொழில் தான், 4 பில்லு அறுத்தாலும் சொந்த தொழில் தான், தண்ணி இறைச்சி கொடுத்தாலும் சொந்த தொழில் தான், ஒரு பாண்டம் எதை உருவாக்கி கொடுத்தாலும் அது சொந்த தொழில் தான். அப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால எல்லாருமே சொந்த தொழில் செஞ்சவங்க தான், சொந்த தொழில் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு படிச்சு ஒரு வேலைக்கு போ, உத்தியோகத்துக்கு போ, படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போ, ஒரு மத்திய வேலைக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு நாமளே நம்ம பசங்களை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடணும். சரிங்களா? நீ வெளிநாடு போ, வெளியூர் போ, வெளிமாநிலம் போ, எங்க வேணாலும் போ, கண்ணில் நிக்காது, ஆனா மாசம் கண்டா சம்பாரி. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு ஜோதிடர் பேசுறதுக்கு கை நடுக்குங்க. ஒரே நிமிஷத்துல கோடீஸ்வரநாத் எப்படின்னு ஒரு வீடியோ பேசினாருங்க, ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாரு. மக்கள் ஆனாங்களோ இல்லையா, அவரு கோடீஸ்வரன் ஆயிட்டார். மக்கள் கோடீஸ்வரன் ஆனாங்களோ ஆகலையோ, ஆனா அந்த ஜோசியர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். சரி, ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகலாம், எப்படியே ஆகணும், ஆக முடியும்? யோசிக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்தை நம்ம பிரிக்கிறோம், இதை 4 திசையா போடுறோம். அப்ப இது வந்து ஈசானியா வருது, புரியுங்களா? இந்த திசையில இருக்கிறவங்க யாராச்சும் கோயில் தர்மகர்த்தா, கோயில் அறங்காவல்துறை, கோயில் நிர்வாகத்துல, அல்லது கோயிலுக்கு பணிவிடை செய்யறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கணும். நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? இதுதாங்க ஜோசியம். நான் எந்த ராசி கேட்டேன் பார்த்தேன், நீங்க என்ன ராசி, என்ன கோத்தனம், ஏதாச்சும் கேட்டனா? ஓகேங்களா? அப்ப இப்ப என்ன ஓரைகள் ஓடிட்டு இருக்கு, அந்த ஓரைய 7ஆ பிரிங்க. அவங்களுடைய கேள்வி அதுதான். எந்த நேரத்துல பண்ணீங்களா ஆன்லைன்ல ஜாதகம், எந்த நேரத்துல ஜாதகத்தை அனுப்புறாங்க, அந்த ஓரையை 7ஆ வகுத்து பிரிச்சு அவங்க அனுப்பிச்ச டைம், உங்க போனுக்கு எந்த டைம் இருந்ததோ, போன்ல இன்னைக்கு இந்த மணிலாம் வந்து எல்லாத்து போன்லயும் ஒரே டைம்ல தான் இருக்கும், அதுல எந்த மாற்று இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு ஓரையை போட்டுடுங்க. அவங்களுடைய கேள்வி அதுதான். எங்க விஜயண்ணெல்லாம் திருச்செங்கோடு மீட்டிங், கடகராம சாமி மீட்டிங் வரும்போது 100 ரூபாய்க்கு மணிக்கணக்கில் கத்துவாரு. இன்னைக்கு ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறாரு. அதை உருவாக்குனது யாரு? அதனால வந்து நம்ம சக்திவேலையா பல போராட்ட, பல பிரச்சனைகள். இவருடைய ஒரு பீச் வந்து பார்த்துட்டு என்னுடைய 100வது மீட்டிங் கூப்பிட்டேன். அப்போ ஒரு நாள் வர முடியல. அதுக்கப்புறம் ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தாரு. அடுத்த நிமிஷமே வந்து தங்கபாணி என்ன ஃபோன் பண்ணாரு, அண்ணா இவர் உங்களுக்கு தெரியுமான்னாரு. இல்லைங்க, நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன், அவருடைய ஃபீஸ் நல்லா இருக்கு, இவர் எங்க அண்ணாருங்க, இவரை மாசம் மாசம் போடுங்கன்னாரு. 1 வருஷம்தான். இன்னைக்கு கார்ல வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பாட்டு போறாங்க. அப்படின்னா திறமை எங்க இருக்குங்க? நம்ம கிட்ட தான் திறமை இருக்கு. கோமதி சகோதரி அவர்கள் விஜயனையா கூட நம்ம மீட்டிங் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அப்ப நீங்க எல்லாருமே பேசணும் அப்படின்னா எப்படி வேணாலும் நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, சாரை எடுத்துக்கங்க, பாவகம் எடுத்துக்கங்க, உடை எடுத்துக்கங்க, சுகர்நாடி எடுத்துக்கங்க, பிருகுநதி நாடி எடுத்துக்கங்க, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா நம்ம நம்பி வர வாடிக்கையாளர்களுக்கு கரெக்டா சொல்லணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டணும். அதுதான் ஜோதிடம். ஜோதிடம் அப்படின்னா ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது தான். அப்ப நாம எடுத்திருக்க டிராபிக் எங்கீங்க? சூரியன் விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, இருட்டு. ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் எங்க இருக்குன்னு நம்பர்ல வச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்லயே பார்க்கக்கூடிய அனைவரும் நினைச்சுக்குங்க,
உங்களுக்கு சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ, லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்னாதிபதிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சார்ந்த தொழில் தான் உங்களுக்கு அமையும். அதை சார்ந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல பூமியில ஜனனமா இருக்கீங்க. அதை சார்ந்த விஷயங்கள் தான் பில்லி செய்வன எல்லாமே உங்களுக்கு இருக்கு. என்னங்க தொழிலுங்கிறீங்க, கர்மாங்கிறீங்க, செய்வனைங்கிறீங்க அப்படின்னா செய்வனை எங்கெங்க தொடங்கும்? பாதம் தாங்கயா. என் காலடி மண் எடுத்துட்டான், என்னவோ முட்டையை மந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அங்க எங்க இருக்குது? ஐயோ காலை சுத்தமா கழுவு, வெளியில போயிட்டு இருந்தா காலை சுத்தமா கழுவிட்டு உள்ளவா. ஏன்? காலில் தாங்க அத்தனை கிருமிகளும், அத்தனை வைரஸுகளும், அத்தனை தீய சக்திகளும் இருக்கு. அப்ப காலை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கால் சுத்தமா இருந்தா, பாதங்கள் சுத்தமாக இருந்தால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாதத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாவே அவன் எங்க போயிடுவான்? கொல்லிமலை போயிடுவான், இல்லைன்னா கேரளா போயிடுவான், இல்லைன்னா ஆன்லைன்ல யார் தாந்திரிக மாந்திரிக பேசுறாங்களோ அவங்ககிட்ட வந்துருவாங்க. அதெல்லாம் நீங்க வரவே வேண்டாம். என்ன சாரம், என்ன பாவகம், இந்த மூணுக்கு பாருங்க, அதுல ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த பாவத்தை நீங்க பெருமையா பேசக்கூடாதுங்க. பேசுறீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு சனி பிடிச்சிட்டாரு. எல்லாரும் டீ சாப்பிட்டு இருக்கீங்க, சூரியனை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. தம்பி நான் 2018 ஆன்லைன்ல அப்பவே நான் தம்பிக்கு ஜாதகம் பார்த்திருக்கேன், நேரில் இன்னைக்கு தான் அவரை பார்க்கிறேன். ஓகேங்களா? அப்ப தம்பிக்கு சனி பகவான் எங்க இருக்காரு? நான் என்ன தொழில் செய்யறேன் தெரியுமா, நான் தொழில யார் தெரியுமா, நான் சொன்ன தொழில் நடக்கும் தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டு ஆப்பு. பையா கூட சொன்னார், நான் சொன்னா போன வருஷத்துல மட்டும் 9 கோடியில வீடு கட்டினாங்க, நான் சொன்ன பொண்ணு கவர்மெண்ட்ல வேலையில வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாவகத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, அந்த பாவகத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, தானே தனக்கு சூனியம் வச்சுக்கிட்டாரு. அப்ப சனி பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்கு? சனி பகவான் எங்க இருக்கு? அப்ப 10ஆம் பாவகம் அப்படின்னா, 10ஆம் பாவகம்னா தொழில். தொழில் அவர் ஸ்டாண்டர்டே இல்லை. ஏதோ திசா புத்தி கோச்சாரத்துல கிரக நிலைகள் நல்லா இருக்கும் போது தொழில வருமானம் வந்து தொழிலுக்கு போயிடுவாரு. மற்ற நேரத்துல அந்த அமைப்பு இல்லாம போச்சு. என்ன லக்னங்கய்யா? மேச லக்னத்துக்கு 10லயே சனி பகவான் இருக்காரு. அப்ப ஆட்சியா இருக்காரு, புஷ்பகரநாமம் சொல்லிருக்காரு, குரு பாக்குறாரு அப்படின்னு நினைச்சாலும் அப்ப அவர் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே, இங்கேயா வரணும்? இன்னைக்கு எத்தனை வருஷம்? 7 வருஷமா ஜோதிடத்தை மதிக்கிறாரு, ஜோதிடத்தை விரும்புறாரு, ஜோதிடத்தை லவ் பண்றாரு. அப்ப கர்மா எங்க இருக்கு? நம்மளுடைய கர்மா எங்கெங்க இருக்கு? 10ஆம் பாவகம் தான். அந்த 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாரு? மேசத்துக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சனி பகவான் தான் கர்மகாரகன், சனி பகவான் தான் ஜீவனகாரகன். சனி பகவான் எங்க இருக்காரோ அங்கதான் பிரச்சனை வரும். அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். அப்ப அவர் என்ன பண்ணணும்? விஜயன் அண்ணா கேட்டாரு, 12 ராசிகளையே அழுக்கு ராசி எதுனாரு? யோசிச்சாங்க. யோசிக்கவே வேண்டாம், மகரம் தான். 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம்? ஆயில நட்சத்திரம் தான். அப்ப ஆயில நட்சத்திரம் ஒரு 3 நாள் குளிக்காத, 3 நாள் அழுக்கு துணியே போட்டு சுத்திக்கிட்டு போய் ஏதோ ஒரு கோயில்ல கீது பிச்சைக்காரனாட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வா, மாறிடும். எல்லாம் பரிகாரம் வேற மாதிரி இருந்துருச்சு. ஓகேங்களா? சொல்றேங்கய்யா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம், மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 10லயே இருக்காரு. 10ங்கய்யா அவருக்கு, மகரம் 10. அப்ப அவர் என்ன தொழில் செய்யலாம்? இங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு கிடைக்கணும்ல.
நான் எந்த கிரகம் எந்த இதுவும் பார்க்கல. சரியா? சொந்த பந்தம் எல்லாத்துலேயும் அகுமானப்பட்டு அசிங்கப்பட்டு காரி துப்புற மாதிரி ஒரு தொழில். என்ன தொழில்? ஜோசியம் பாரு. என்னங்கய்யா ஜோசியத்தை எப்படிங்க சொல்லுவாங்கன்னா, ஐயா மாதிரி தாடி வச்சு ஐயா மாதிரி வயசுல ஜோசியம் பார்க்க வந்தா ஒத்துக்குவாங்க. கல்யாணம் கூட ஆகல, நீ படிச்சு 2 பட்டதாரி வாங்கியிருக்க, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம், உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல ஜோசியம் பார்க்க வந்துட்ட? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நான் வந்தப்ப என்ன அப்படிதான் சொன்னாங்க. சரிங்களா? அப்ப அவர் என்ன பண்ணணும்? 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தாலும் 1.5 லட்சம் சம்பாரிச்சிருந்தாலும் அது நிலையானது, அவ்வளவுதான். ஆனா ஜோதிடத்தில் அப்படி இல்லை. நீ 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், உன் திறமைக்கு தான். அப்ப நீ ஜோசியம் பாரு, வா 12 மாசம் வா, நீயும் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஜோசியரா வா. ஏன்? அதுதான் உன்னுடைய கர்மா. ஓகேங்களா? அடுத்து இப்ப ஐயா வந்து ஜாதகம் அனுப்பிச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு 6ல போய் உட்காந்துருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சூரியன் சனி சேர்ந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், அவங்க அப்பா தான் இவரை வளர்த்தி பெரிய ஆளாக்கிட்டு இருப்பாரு. அப்பா தான் பேர் உள்ளவர், அப்பா தான் இவருக்கு ஒரு வாஸ்து ஒரு ஒரு கௌரவமான குடும்பத்தில் அவர் பிறந்திருப்பார். சூரியனுக்கு 6, 8, 12 சனி இருந்தால் மட்டும்தான் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒத்து வராது. ஐயா நமக்கு ஆன்லைன்ல ஜாதகம் வருது வரல, அதை அப்புறம் விட்டுருவோம். இங்க வந்தவங்களுக்கு நம்ம ரெமினி கொடுக்கணும். விஜயனையெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா எனக்கு கனகராம சாமியை 190 பட்டம் கொடுத்துட்டு போயிட்டாரு. உண்மைதானே? சனிவாழ்க குணசேகரன்ல இருந்து பிருகு பிரபாகர்ல இருந்து அங்க ஒரு கருத்தரங்கன்னா எத்தனை பேர்? 250, 300 பேர் ஒரு கருத்தரங்கத்துக்கு மாசம் நம்ம திருச்செங்கோடு நாடாளுமன்றத்துல. அப்படியே அங்க பள்ளிப்பாளையம் போயிட்டு கொங்கு மண்டலத்துல முத்தூர் ராமசாமி அண்ணா அப்படியே ஒரு டீம் சுத்துரு, ஒரு கருத்தரங்க 500 பேரு. நீ நேரில் வந்தாதான் விஷயம். எது வேணாலும் உனக்கு கிடைக்கும். இங்க வந்தவங்களுக்கு ஒரு அமிர்தம் கிடைக்கணும். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? சனி சூரியன் சேர்ந்திருக்குது, அப்பா மகனை பிரி, ஹாஸ்டல் போய் சேர்த்து ஒன்னா இருந்தாலும். அப்பா என்ன பண்ணுவான்? அந்த பையனை மண்டையா கொண்டுவான், நீ பிறந்தானா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. நாம மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும், நம்ம வந்த ஜோசியர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஓகேங்களா? சரி, அவர் என்ன இது செய்யலாம்? மேசத்துல சூரியன் உச்சம் பெற்று 3 நாளுக்குடைய சனி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஐயா இங்க நல்லா உத்து பாருங்க, லக்னத்துக்கு 3, 4ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 4ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்ந்தா வீடு இல்ல, அது இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா அவருக்கு வீடு உண்டு, வாஸ்து நிபுணரா இருக்காரு, வாஸ்துல நம்பர் 1 இருக்காரு. அப்ப அந்த காரகத்தை எடுத்திருக்காரா எடுக்கலையா? சனி பகவான் உங்களுக்கு எந்த காரகாதிபதி வராரு, அந்த காரகத்துக்கு உண்டான தொழில் எடுத்துக்கங்க. 4ஆம் அதிபதியா வராரா? வீடு கட்டி வீ வாஸ்து பண்ணு, எல்லாம் மனையடி மாசம் எல்லாமே பாரு. 4ஆம் வீடு, நீ வந்தா வீடு கட்டிடுவா அப்படின்னு சொல்லு, பெருமையா சொல்லு, நடக்குங்கய்யா. எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் சக்தி இருக்கு. அப்ப லக்னத்துல சனி பகவான் இருந்தால் ஜாதகர் தன்னை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. தன்னை சார்ந்த விஷயங்கள் பெருமையாக பேசினால் அவரே செய்வனை வச்சுக்கிட்டாரு, சூனியம் பண்ணிக்கிட்டாரு. 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தன் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, தன் வருமானத்தை பத்தி பேசக்கூடாது. நான் சொன்னான் யார் தெரியுமா? அதுல 2 பேர் இருக்கு. ஜெயலலிதா அம்மாவுக்கு மிதுனத்துக்கு 2ல சனி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிம்ம லக்கணத்துக்கு 2ல சனி. அவங்க என்னைக்காச்சும் தற்பெருமை பேசியிருக்காங்களா? அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா
கல்வி, குடும்பம், செல்வத்தை பேசக்கூடாது. பார்த்து உஷாரா இருங்க. 3ல சனி பகவான் இருந்தா தன்னுடைய வெற்றி, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய பயணம் செய்யக்கூடியது, இதெல்லாம் தற்பெருமையா பேசக்கூடாது. நான் அங்க போனேன், காசிக்கு போனேன், சிங்கப்பூர் போனேன், சேலம் போனேன் அப்படின்லாம் பயணத்தை பெருமையா பேசக்கூடாது. நான் போனா அவர் ஜெயிச்சிருவாரு, நான் போனா நான் சொன்னா அது நடந்துருன்னு வீண் வாதங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அடங்குடா குமாரு அடங்கு அப்படின்னு அடக்கி வைக்கிறது யாரு? 30 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாலும் சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாருல்ல, அவரை கண்டா பயப்படாத ஆளையில இல்ல, பரமேஸ்வரனே அவரை கண்டா பயப்படுறாரு. நாம சாதாரண மனுஷன். அப்ப என்ன பண்ணணும்? அடங்கிக்கணும். அப்ப 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், இதெல்லாம் நம்ம குறைச்சு வெளியில தற்பெருமையா பேசக்கூடாது. 4ஆம் பாவகத்துல சனி பகவான் இருந்தால் வண்டி, நான் எப்படி வண்டி வச்சிருக்கேன் தெரியுமா? காரு போனோடனே கார் பணத்தை கட்டணும்னே எடுத்துட்டு வந்துட்டேங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். எங்க அம்மா தான் குலதெய்வம். எங்க அம்மா இல்லைன்னா எங்க அம்மா கையில 10 ரூபா வாங்கினா எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நீ மனசுக்குள்ள வச்சுக்கப்பா. உன் தாய மனதுக்குள்ள வச்சுக்கோ, வெளியில சொல்லாத. சொன்னா என்ன ஆகும்? போயிரும். இந்த மூக்குத்தி அம்மன் ஒரு படம் பார்த்தேன். அதுல என்ன, ஜோதிடம் உண்மையா பொய்யா? உண்மை நம்பினா ஒண்ணும் இல்லை, பொய்ன்னு சொல்றவன்லாம் நல்லா இருக்கான். இருக்கானா இல்லையா? அப்ப அதுல என்ன வரும்? அவன் தெய்வமே இல்லைன்னு சொல்ற வரைக்கும் தெய்வமா இருக்கும், அவனுக்கு கொடுத்ததெல்லாம் இருக்கும். இது கடவுள் தான், கடவுள் கொடுத்தது உண்மையினையும் எல்லாம் அவனை விட்டு போயிடும், மறைஞ்சிரும், அந்த பொருள் மறைஞ்சிரும். அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு சில கோடீஸ்வரர்லாம் பணம் பாக்கெட்ல லட்சக்கணக்கில் வச்சிருப்பான், பணம் கேட்டா இல்லவே இல்லைம்மா. ஒரு சாதாரண ஒரு தினசரி வருமானம் இருக்கும், பாக்கெட்ல 500 நோட்டு 1000 நோட்டு தெரியுற மாதிரி தான் வச்சிருப்பான். காசு 10 பேருக்கு முன்னாடி எடுத்து அப்படி செலவு பண்ணுவான். ஏன் அந்த காசு இருக்கிற மனுஷனுக்கு செலவு பண்ண தெரியாதான்? பெருமையா நடத்திக்கிறது, பெருமையா பேசிக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாரு? நம்ம ஆளு வந்தாருன்னா மண்டை மேல ஒண்ணு தட்டி உக்காரன்றுவாரு. 30 வருஷம் வாழ்ந்த மனிதனும் கிடையாது, 30 வருஷம் கெட்ட சாஸ்திரமும் கிடையாது. ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டான்னு நீங்க 30 வருஷத்துல சொல்லவே முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம ஏன் அவரை கண்டா பயப்படுறோம்? அவர் நல்லவர் தான். சனி பகவான் இருக்கும் இடத்தை விருத்திப்படுத்தி கொடுப்பாரு. சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை உங்களுக்கு விரிவுபடுத்தி கொடுப்பார். அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப 4ஆம் பாவகத்தை சுகம், வண்டி, வாகனம், வீடு, சுகம், கல்வி. ஓகேங்களா? அடுத்து 5ஆம் பாவகத்தில் உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால், எங்க தாத்தா யார் தெரியுமா? என் பிள்ளைங்க எப்படி படிக்கும் தெரியுமா? என் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கு தெரியுமா? பூர்வீகத்தை பத்தி பெருமையா பேசக்கூடாதுங்க. பெருமையா பேசி வந்தா பண்ணிட்டோம்னா சுவாக. ஐயர் என்ன பண்ணுவான்? எல்லாம் பண்ணிட்டு சுவாக அப்படின்றான். ஐயா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் நிறுத்திக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ஏன்னா நான் யாரையும் தவறா சொல்ல மாட்டேன். ஒரு சில இது பேசும்போது அரங்க சந்தோஷமா சிரிப்பா கலையா இருந்ததுன்னா அந்த பேசுறவங்களுக்கு ஒரு உற்சாகம், கௌரவமா இருக்கும், என்கரேஜா இருக்கும். ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு 25-30 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 15 பேர் போயிருப்பாங்க. நாமெல்லாம் பேசும்போது டோனி என்ன பண்றாரு? கடைசியா தான் ஆடுவாரு, ஏன்னா அந்த கிரவுண்ட்ல ஆளுங்க இருக்கணும்னு. அப்ப 5ஆம் பாவம்னா என்னங்க? நம்ம குலதெய்வம், நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய கனவு, இதெல்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது. ரகசியம் பரம ரகசியமா இருக்கணும். ரகசியத்திலே பரம ரகசியமா இருக்கணும். ஜோதிடம் ரகசியங்கயா, ஜோதிட ரகசியம் தானே. நீங்க ரகசியமா வச்சிருந்தா மட்டும்தான் ஜோதிடம்.
நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சுகர் நாடி அவருக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட கத்துக்கிட்டவன் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குருகிட்ட கத்துக்கிட்டு போயிட்டான், அந்த காலம் ஃபுல்லா நினைப்பாங்க. ஆனா குருவுக்கு கத்துக்கிட்டு குருவுக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டு குருவையே பேசுவாங்க. அப்ப அது குரு என்ன பண்ணணும், தன்னோட வித்தைகளை சொல்லணும் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். தட்சணை வாங்குறோம், அவன் மாணவன் நம்மளை நம்பி வரான், கட்டாயம் சொல்லணும். ஆனா அது காலத்துக்கு அவன் நினைச்சு பார்க்குற மாதிரி சொல்லணும். தம்பி, என்னை மதிக்கிற வரைக்கும் தான், நீ பணம் காசு தரலாம் பரவாயில்ல, என்னை மதிக்கிற வரைக்கும் தான் இந்த கலை உன் நாக்குல சரஸ்வதியா இருக்கும். என்னை மதிக்கல அப்படின்னா உனக்கு இந்த கலை சரஸ்வதி போயிரும். சரிங்களா? அதுக்கு நீ வந்து அங்க பிரச்சனை பண்ண வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், என் குருநாதர்னு சொல்லணும். இவர் தாங்க எனக்கு ஒரு வழிகாட்டின்னு சொன்னா அவருக்கு அந்த, அதாவது சொத்துலயே பெரிய சொத்து ஆனந்தம் தான். அவருக்கு ஒரு ஆனந்த ஆத்மா திருப்தி இருந்ததுனாவே அவருடைய கடைக்கண்கள் பார்வைப்பட்டாவே போதும். அப்ப 5ஆம் பாவகம் இந்த இதை எடுத்துக்கணும். சரிங்களா? 6ஆம் பாவகத்தில் இருந்தா எதிரிகள் சுவாக. உங்களுக்கு 6ல யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 6ல சனி இருந்ததுன்னா அவன் சின்னாபண்ணம் ஆயிடுவாங்கயா. யாருக்காச்சும் இருக்குங்களா? 6ஆம் இடத்தில் சனி பகவான் ராசிக்காரு, லக்னாதிபதிக்காரு, எப்படி வேணாலும் போட்டுக்குங்க. அவரை எதிர்த்தவங்க அத்தனை பேரும் ஆள் அட்ரஸ் இல்லை. நான் வெளியில இருக்கவங்க யாருக்கும் சொல்லல, இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனா இவர் என்ன பண்ணணும், என்னை எதிர்த்தவன்லாம் முடிஞ்சான்டா, நீயும் முடிய போறடான்னா இவர் முடிஞ்சிருவாரு. எனக்கு தண்டனை கொடுத்தா ஆண்டவன் கவனிச்சிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாருன்னா இவரு நல்லா இருப்பாரு. இவர் சொல்லியிருப்பாரு, அவன் எங்கேயாச்சும் விழுந்துருப்பான், பார்த்தியா என்ன நான் சொன்னேன் அவன் விழுந்துட்டான் பார்த்தியா அப்படின்ட்டா அடுத்து இவர் விழுந்துருவாரு. அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை ரகசியமா வச்சுக்கோங்க, யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வார். ஏன் அவருக்கு திசையில 19 வருஷம், ஏன் அவர் சூரியனை விட்டு வெளியில போயிருக்காரு அப்படின்னா அவர் பொறுமையா நின்று இவன் நல்லதை செய்யறானா கெட்டதை செய்யறானா, இவனுடைய கேரக்டர் என்ன, இவனுடைய குணாசியங்களை என்னன்னு பார்த்து தான் அவர் கொடுப்பாரு. ஆனா அவர் கொடுக்கிற எந்த கொம்பாதி கொம்பனாலையும் பிடுங்க முடியாது. அவர் புத்திர ஸ்தானத்துல கொடுத்துட்டாருன்னா அதை பிடுங்க முடியாது. சொத்துன்னு கொடுத்துட்டாருன்னா அது அவ்வளவுதான், அந்த சொத்து நிரந்தரமா உங்க ஜென்மத்துக்கு இருக்கும். அப்ப சனீஸ்வர பகவானை நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் சொல்றாங்க இவர் கஷ்டப்படுத்துறதுனால கால் ஊனமாயிருச்சுன்னு, இவர் அள்ளி கொடுத்துருவாரு. சனீஸ்வர பகவானை பெருமையா பேசினாவே நீங்க கோடீஸ்வரன்யா. நீங்க எந்த கிரகத்தை நீங்க பெருமையா பேசணும்னா காயத்ரி மந்திரத்துல சனீஸ்வர பகவானுக்கு உண்டான மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு வாங்க, அடுத்து உங்களுக்கு ஜீவனம் வந்துடும். யாருக்கெல்லாம் ஜோசியம் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் வருமானம் வரலன்னு நினைக்கிறீங்களோ, சனிக்கிழமைனாலும் சனி ஓரையில காயத்ரி மந்திரத்துல ஒரு சனீஸ்வர பகவானுக்கு உண்டான மந்திரம் இருக்கு. என்ன இருக்குங்க, இதை 108 முறை சொல்லிட்டு வாங்க, அடுத்த மணி நேரத்தில் உங்களுக்கு பணம் வந்துடும். நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லவே கூடாது. திருநள்ளாறு போகாதீங்க, திருநள்ளாறு போகாதீங்க அப்படிமா. ஆனா அவன் சொல்றவன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வருவான். ஐயா ஏதாவது தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப இந்த 6ஆம் இடங்கிறது என்ன, சத்ரு, கடன், நோய், வம்பு, வழக்கு, பங்காளிகள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஐயா என் லக்னத்துக்கு மட்டும்தாங்க நான் பார்க்கணும்னு எந்த இடத்தையும் நான் சொல்லல. சந்திரனுக்கு 6லையும் பார்த்துக்குங்க, லக்னாதிபதி 6க்கும் பார்த்துக்குங்க. இந்த 3 கெட்டவன் கம்முன்னு போயிரு, 3 கெடாது. அப்படி கெட்டிருந்தால் ஏதாச்சும் ஆசிரமத்துல போய் பணிவிடை செஞ்சுக்குங்க. சரிங்களா? நாம இருந்து ஏன் பாரமா இருக்கணும்?
அப்ப என்னுடைய நம்பிக்கை என்ன? யாருக்கும் கிடையாது. ஆண்டவன் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு குபேரன் செல்வந்தன் கோடி சொன்னாருக்கு உண்டான கதவுகள் திறக்கப்படும். அந்த கதவை தட்டி திறந்துக்குங்க. அப்போ உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கும். அந்த பொக்கிஷத்தை நீங்க பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? பிறக்கும் போது யாரும் ஏழையாவும் இல்லை, வாழும் முடிஞ்சு போகும்போது யாரும் ஏழையாவும் இல்லை. ஓகேங்களா? எல்லாரும் சமம்தான். அப்ப பிறக்கும் போது இறக்கும் போது எல்லாம் சமமா இருக்கும் போது, வாழும் போது மட்டும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்னத்தை கொண்டு போறோம்? அப்ப அதுக்கு உண்டானதை அவன் வளர்த்திக்கிறான், நாம வளர்த்திக்கல. அப்ப இந்த 6ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தா என்ன பண்ணணும்? என்னாலதான் இது நடந்துச்சு, என்ன என்கிட்ட சண்டைக்கு வந்தா அவன் ஸ்பாக் ஆயிட்டான் அப்படிலாம் சொன்னோம்னா பின்னால் நமக்கு பெரிய அணுகுண்டு மூட்டை வச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கணும். ஓகேங்களா? அவன் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டவன், அதோட நின்றுக்கணும். வெளியில பீத்திக்க கூடாது, பெருமையா பேசிக்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஜோசியர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் 7ல சனி இருந்தா கால சம்பந்த திருமணம், லேட் மேரேஜ், அது 8 குடைய சாரம், 6 குடைய சாரம், 12 குடைய சாரம், இவனுக்கு 2 கல்யாணம், கல்யாணமே ஆகாது. ஐயா 7ல சனி பகவான் இருந்தா திக்பலங்கய்யா. எத்தனை பேர்த்துக்கு 7ல சனியில கல்யாணம் இருக்கு தெரியுங்களா? எத்தனை பேர்த்துக்கு 7ல சனியில சொந்த தொழில் நடந்திருக்கு தெரியுங்களா? 7ல சனியில எத்தனை பேர் கோடீஸ்வரனா இருக்காங்க தெரியுங்களா? அப்ப இது நாம எங்கேயோ கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் நின்றால் அங்க திக்பலம், நண்பர்கள் மூலியமாக ஆதாயம், அந்நியர்கள். இப்ப நாமெல்லாம் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இதெல்லாம் நம்ம பார்க்கல, நாம இங்கெல்லாம் ஒரு ஜோதிடர்னு உட்காந்துருக்கோம். இதுக்கும் சனீஸ்வர பகவான் தான். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஊர்ல பிறந்திருப்பீங்க, நான் ஒரு ஊர்ல பிறந்திருப்பேன். இன்னைக்கு ஒரு அண்ணன் தம்பி சகோதரியா நம்ம இந்த இடத்துல இருக்குன்னா என்ன காரணம்? அப்ப இந்த 7ஆம் பாவகம் தான் பார்ட்னர். எப்பவுமே நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கோ நம்மளோட அதிக பலம் 7ஆம் பாவத்துக்கு தான் இருக்கு. அப்ப அங்க திக்பலம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? 7ஆம் பாவத்துக்கு 2 பேர்த்துக்கு, ராகுக்கும் சனி பகவானுக்கும் திக்பலம் கொடுத்துருக்காங்க. அப்ப 7ஆம் இடம் தான். ஐயா நம்ம சொந்த பந்தம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்களையா, நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கய்யா. 3வது மனுஷனுடைய நட்பு வழக்கம் இல்லாம நம்ம பெரிய ஆள் ஆக முடியாதுங்க. சொந்த பந்தம் எத்தனை அடி அடிச்சாலும் சரி, 3வது மனுஷன் நம்மளை தூக்கிட்டாலும் நம்ம வளர்ந்துருவோங்கய்யா. சொந்த பந்தம் எத்தனை பணங்காசு கொடுத்தாலும் நமக்கு தங்காதுங்க. 3வது மனிதன் நமக்கு பணங்காசு கொடுத்தா அது உதைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வருவோங்கய்யா. அப்ப லக்ன பாவகம் எந்த அளவுக்கு பலமோ அதே மாதிரிதான் 7ஆம் பாவகம். அப்ப 7ஆம் பாவகம் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில். நானும் இவரும் அண்ணனும் பார்ட்னர் சேர்ந்தோம், தொழில் சிறப்பா இருக்கு வச்சுக்குவாங்க சூனியம். அப்ப லக்னத்துக்கு 7ல, சந்திரனுக்கு 7ல, லக்னாதிபதிக்கு 7ல இருக்கிறவங்க எல்லாம் பார்ட்னர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையா பேசக்கூடாது, தன் மனைவியை பத்தி பெருமையா பேசக்கூடாது, தன் தொழிலை பத்தி எதுவும் வியாபாரத்தை பத்தி பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து 8ஆம் பாவகம். 8ஆம் இடங்கிறது என்னங்க? 6ங்கிறது நோய், ஆனா 8ங்கிறது பெரிய நோய். ஓகேங்களா? ஆயுள் ஸ்தானம். அப்ப சனீஸ்வர பகவான் 8ல இருந்தா ஆயுள் தீர்க்கம், ஆயுள் தீர்க்கம்மா. ஆனா அவன் பார்த்தா சீக்கிரம் போயிடுவான். போயிருக்கானா இல்லைங்களா? இப்போ ஜோசியமே தப்பும்மா நம்மளை. 8ல சனி இருந்தா ஆயுள் தீர்க்குன்னு அவன் 48 வயசுலயே இறந்துட்டாயா. அப்பதான் நினைப்போம் அவனுக்கு 8ஆம் அதிபதி திசை, 8 கூட ஒரு புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம்ல. அப்படின்னா இந்த 8ல் சனி பகவான் இருந்தால் எனக்கு ஆயுள் தீர்க்குன்னு 8ஆம் பாவகத்தை பேசக்கூடாது. எனக்கு பார்த்தீங்க எங்க பாட்டன் சொத்து எங்க அப்பன் சொத்து இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடம் என்னங்க? காப்பீட்டு திட்டம், சர்வீஸ். 6ஆம் இடத்துலயும் சர்வீஸ் இருக்கு. 6ல சனி இருக்கவங்களாம் சர்வீஸ் பண்ணுங்க, சாப்பாடு பரிமாறுங்க. பாவம் அண்ணா வீட்டுல அக்கா பிள்ளைங்களாம் சர்வீஸ் பண்றாங்க, நாம வந்திருக்கோம், கூட மாட இலையெல்லாம் போடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா சாப்பாடு போடுற அன்னதானத்தை விட அந்த சர்வீஸ் பண்றவனுக்கு தாங்க புண்ணியம். அதுலயும் சாப்பிட்ட இலையை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவரே புண்ணியத்தை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு.
தன்னை ஜோசியரையும் கூப்பிட்டு வந்து சாப்பாடுலாம் போட்டு புண்ணியத்தை அவரே வச்சுக்கலான்னு இருக்காங்க. அதனால அடுத்த மாசம் வந்து நீங்க படப்பட கூட ஹெல்ப் பண்ணுங்க. அவர் ஒருத்தரா கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அவர் சொன்னாரு, ஐயா உங்களை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சங்கம் வளர்த்தி உங்களை கூப்பிடலான்னு இருந்தோம் அப்படின்னாரு. அதுக்கு இங்க வர்றதுக்கு காரணம் நம்ம சக்திகள் அண்ணனும் நம்ம விஜயன் அண்ணனும் தான் முதல் காரணம். எங்க மணி 1:30 இன்னும் வரல அப்படின்னு அவரு ரொம்ப ஃபீலிங்ல இருந்ததா சொன்னாரு. நான் ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா வந்துருவேன். அதுக்கு வந்து வர்ண பகவான் கொஞ்சம் வழி கொடுத்தா பரவாயில்ல. சரிங்களா? அதுதான், வேற ஒரு காரணம் இல்லை. நாம எங்க ஒரு இடத்துக்கு போறோம்னு பிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த இடத்துக்கு போக முடியலன்னா அது ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்களால போக முடியாம இருக்கும். அப்படிலாம் வேணும்லாம் போகாமலாம் இருக்க மாட்டோம். கட்டாயம் நம்ம இங்க ஒரு 150 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் இங்க வந்திருக்கேன். சரிங்களா? 2 வீலர் தான் வந்திருக்கேன். அதனால வந்து இது எதுக்கு சொன்னா, 8ஆம் பாவகம் அப்படின்னா ஆயில், 8ஆம் பாவகம் புதையல், கீழே கடந்த அதிர்ஷ்டம், 8ஆம் பாவகம் லாட்ரி, ஷேர் மார்க்கெட், திடீர் அதிர்ஷ்டம். அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும்? எனக்கு லாட்டரி சீட்ல ஒரு 10,000 விழுந்துன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு உழுகாது. எங்க அப்பத்தான் சொத்து வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் சொத்தே வராது. புரியுதுங்களா? அதனால வந்து எனக்கு ஆயுள் தீர்க்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சனி பகவான் 8ல இருக்கிறது சொல்லக்கூடாது. எனக்கு உண்மையாலுமே 8ஆம் இடத்துல இருந்து நோய் நொடியோடு இருப்பாங்க. அஷ்டம் சனி ஆரம்பிச்சுன்னு நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு எச்சா பயம் வரும். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் அஷ்டம் சனி, இப்ப கடகத்துக்கு முடிஞ்சிருச்சு, சிம்மத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன் அவர் எனக்கு அஷ்டம் சனியில தண்டனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. வந்துட்டாரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் முடியறான முடியல, நீ முடிஞ்சிருவ. சரிங்களா? யாரு வந்து சனி பகவானை வந்து உயர்த்தியும் பேசக்கூடாது, தாக்கியும் பேசக்கூடாது, அவரை வந்து நம்ம அடக்கி கைக்குள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல யாரு வல்லவர்? விநாயக பெருமான் தான், பெருமாள் தான். அப்ப சனீஸ்வரனுடைய தாக்கம் வந்தா நம்ம என்ன பண்றோம்? பெருமாள் வழிபாடு பண்ணு. பெருமாள் கோயில்ல நவகிரகமே கிடையாது. விநாயகரை போய் வழிபாடு பண்ணு. 9 கிரகத்தையும் தன்னுடைய இடுப்புல சுத்தி வச்சிருக்காரு. யாராச்சும் உத்திராட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு பெல்ட் போட்டுக்குங்க. எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுங்க, இனிமேல் நாங்கள் எங்கேயும் பேண்ட் ஷர்ட் போட முடியும்னா நல்ல வெள்ளியில அரணாக்குடி வாங்கி போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த 9 கிரகத்துடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஆண்கள் என்ன பண்ணும்? வெள்ளியில அருணாக்குடி போடணும். பெண்கள் பாதத்துல போடணும் கொலுசு மெட்டி. உண்மையாலுமே வந்து உங்களுக்கு இந்த சேலம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக, நம்ம விஜயன் சார்பாகவும் சக்திவேல் ஐயா சார்பாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த யூடியூப் வழியாக பார்க்குறேன்னு சொல்றேன். இந்த செய்வனை அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களாம் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம். உங்க ஜாதகத்தை ஒரு டைம் 2 டைம் பாருங்க. அதுக்கு உண்டான பரிகாரம் ரெமடிசி சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க ஏதோ நம்ம சொல்லணும். நல்லா சுடுதண்ணி வெதுன்னு வச்சுக்கோங்க. உப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. மஞ்சள் ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்குங்க. நல்லா கலக்குங்க. காலை உள்ள வச்சிருங்க தண்ணிக்குள்ள. ஒரு அரை மணி நேரம் அந்த வெதுப்பு இருக்கணும். அதுக்குன்னு கொதிக்கிற தண்ணியில வச்சிடாதீங்க தயவு செய்து. சரிங்களா? அதுக்குன்னு விறுவிறுப்பா இருக்கிற தண்ணியிலையும் வேண்டாம். தண்ணி வெதுன்னு இருக்கணும். அதுல நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்படி காலில் யாராச்சும் மண் எடுத்து செய்வன பண்ணியிருந்தாலும் அதுல ஏதாச்சும் வைரஸ்கள் இருந்தாலும் உங்களுக்கு இதை செய்ய செய்ய அந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும், காணாம போயிடும். ரேவதி நட்சத்திரம் தான் பாதம் உரைச்சு. ரேவதி தான் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். மீனம் மோட்ச வீடு. ஓகேங்களா? 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் 10, 11 எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 10ஆம் இடம் கர்மா, 11ஆம் இடம் லாபம். அப்ப 10, 11 யாரு கொடுக்குறாங்க? அப்ப சனி பகவான் தானே கொடுக்குறாரு. அப்ப இதை நீங்க பேசலாம்ல. எவ்வளவு பெரிய டாபிக். சரிங்களா? அடுத்து 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தா தகப்பனாரை பத்தி பெருமையா பேசக்கூடாது.
தன்னுடைய பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு பேசக்கூடாது. 9ஆம் இடம் பணம், பேங்க். சில பேர் சொல்றாங்க சூரியன் இருந்தா அந்த பேங்க்ல இந்த பேங்க்ல எல்லாம் இல்ல. அதுக்கு நான் ரெமிடி கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் தான் பணம். பணத்தை மறைச்சு வைங்க. 10 பேருக்கு முன்னால பணத்தை எண்ணி காட்டாதீங்க. மறைச்சு எடுங்க, மறைச்சு கொடுங்க. அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி, லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி. அந்த காலத்துல பெரியவங்களா பார்த்துருக்கீங்களா? அழுங்காம வந்து இப்போ உங்களுக்கு அப்பாவோ அப்பாவோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளைக்கு தெரியாம பேரம்பத்திகளை தெரியாம அப்படியே அழுங்காம வந்து கண்ணு இந்த சின்ன வச்சுக்கோ, ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பணம்லாம் சேரும். இப்பெல்லாம் நம்ம என்ன தெரியுமா, சார் இருந்தாங்க, சார் இருந்தாங்க, பெருமைக்கு. அது கொடுக்கறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, வாங்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பணத்தை மறைச்சு கொடுங்க. பணம் தான் 10 செய்யும். அப்போ 9ஆம் பாவங்கிறது சேமிப்பு, பேங்க் எல்லாமே. ஓகேங்களா? 2வது உயர்கல்வி, தன்னுடைய பேரு புகழ் அந்தஸ்து. சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவத்தை மறைங்கய்யா, இருட்டெடுப்பு பண்ணீங்கயா. லக்கணத்தில் இருக்காரா, ரொம்ப டிம்மா பண்ணுங்க, வந்தா பண்ண வேண்டாம், நார்மலா இருங்க. ஒரு சில பேர் கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, பொண்டாட்டிக்கு அப்படியே பிடிச்சி தொங்குனா கூட சைன் அங்காது. ஆனா அவர் கையில ஒரு மோதிரம் ஒரு செயின் எதுவுமே இருக்காது. நார்மலா இருப்பாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஒரு செயினும் ஒரு மோதிரம் ஒரு பிரேஸ்லெட் எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு நார்மலா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம். சனி பகவான் தான் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் தான் அனைத்து நல்லதை கெட்டதையும் தெரிஞ்சு சொல்லக்கூடியவர். அப்ப தம்பி ரெடியா? 2026ல ஜோசியரா வரணும். 2026ல ஜீவனகாரகன். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தா சொல்லிட்டோம், தனக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, தனக்கு இவ்வளவு தொழில்ல நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு ஜீவனத்தை பத்தி பேசக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடம் மூத்த சகோதரன், தன்னுடைய லாபங்கள், வெளிநாடு செல்வங்கள், கல்விகள் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு பெருமையா பேசாம அமுக்கி வச்சுக்கணும். 12ஆம் இடம் தாம்பத்திய உறவு, யாருக்குமே தெரியாது. தாம்பத்திய உறவு நம்ம வெளில வச்சு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அதே மாதிரி பகல்ல தாம்பத்திய உறவு வச்சுக்கவே கூடாது. பகல்ல தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா நம்ம இருக்கிறது அஷ்டலட்சுமி எல்லாம் போயிடும். நைட்டு 10-11 மணிக்கு மேலதான், இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில தான் தாம்பத்திய உறவு வச்சுக்கணும். இது வரைக்கும் அப்படி நடந்திருந்தால் தவிர்த்துருங்க. ஏன்னா 12ஆம் இடம் பேசும்போது இதே நம்ம சொல்லணும். ஏன் வாஸ்து அண்ணா அருமையா சொல்றாரு, தெற்கு பார்த்து வடக்கு பார்த்து தான் டாய்லெட் வைப்பாங்க, கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து வைக்க மாட்டாங்க. ஏன் புரியுதா? புரியலைங்களா? தன்னுடைய ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சூரியனுக்கு காட்டக்கூடாது. நம்மளுடைய சக்தி எல்லாமே போயிரும். அதனாலதான் டாய்லெட் வந்து தெற்கு பார்த்த மாதிரி வைப்பாங்க, இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி வைப்பாங்க, கிழக்கு மேற்கு வைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இதை ஜோதிடத்துல சொல்லணும்ல. பகல்ல தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாது, தவிர்த்திடணும். எந்த அளவுக்கு இது வரைக்கும் நடந்திருந்தாலும் சரி, இனிமேல அதை தவிர்த்துருங்க. தாம்பத்திய உறவு அதிகாலையில 4 மணி 3 மணிக்கு மேல சிறப்பை கொடுக்கும், வருமானம் பொருளாதாரத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் பாவகம் வெளிநாடு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து தொடர்ச்சியா பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு மேடை அமைச்சு கொடுத்த சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கும் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைச்ச நம்ம சேலம் சுகர்நாடி பேராசிரியர், புரியுங்களா, பட்டம் கொடுத்ததே நான் தான், உலகநாதன் ஐயா கையில. சரிங்களா? அடுத்து நம்ம சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த
அனைவருக்கும் இந்த யூடியூப் வழியாக பார்த்த அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் மாதம் மாதம் ஐயா அழைத்தால் அந்த வருண பகவான் வழி கொடுத்தால் கண்டிப்பாக நானும் கலந்து கொள்வேன் சொல்லி நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர் நண்பர்கள் நம்ம கூட்டம் வந்து நிறைய பேசுறோம். இப்ப நம்ம கிட்ட வந்து பேசுறது பூபதிராஜ் ஐயா அவர் பேசுறாரு. அவர் தமிழ்நாட்டுல பார்க்காத ஜோதிடரே கிடையாது. நீங்க அவர் மறந்துட்டாங்க. நெல்லை வசந்தம் மீட்டிங்ல கொண்டாந்து பேசினாரு. ஓம் உலகநாதன் பேசினாரு. ஓம் உலகநாதன் தலைவரா போட்டு பட்டிமன்றம் இருக்குது. அந்த அவர் தான் தலைவர். நான் வந்து சனி பகவான் தான் தொழில கொடுப்பேன். நான் ஒரு அடி எனக்கு முன்னாடி ஒருத்தர் நாமக்கல் மாவட்ட சக்திகுரு அவர் வந்து 10ஆம் பாகம் தான் சொல்லி கொடுக்கறது பட்டிமன்றம் நடந்துச்சு. அதாவது 10-15 முன்ன தமிழ்நாட்டுல ஜோதிடர்களை பூபதிராஜன் பார்க்காதது யாருமே இல்லையே. நீ எந்த ஜோசியரும் தெரியும். நேற்று முந்தானே வந்திருக்கலாம். ஆதியாவே இருக்கிற ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கு கூட்டாந்து இவர் வந்து மாதம் கிளாஸ் நடத்தினார், ஆண்டு விழா நடத்தினார். அத்தனை ஆண்டு விழாவுக்கும் நான் இவருடைய மீட்டிங் போயிருக்கிறேன். அதுவும் இல்லாம தாய் சங்கம் தான் முதல் உறுப்பு. அதுக்கு 2வது சங்கம் தான் திருச்செங்கோடு நாடாளுமன்றத்தில் நடத்தி அவர் கழக ராமசாமி நடத்தினார். அந்த மீட்டிங் ஆரம்ப முனையில இருந்து அவர் இறந்து இன்னைய வரைக்குமே நாங்க போறோம். அந்த மீட்டிங் தான் முத இவர் வந்து உள்ள வர. இப்ப நானும் கழக ராமசாமி அங்க மணி வர. அப்படி போல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஜோதிடர்களும் பூபதிராஜன் ஐயாவுக்கு தெரியும். அப்படி இருக்கிறவர் கொண்டாந்து இங்க பேசுறது நம்ம சங்கத்துக்கு இவர் வந்து எங்களுக்கு தெரியும். அதாவதுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நாமளும் நல்லா இருக்கணும், அந்த இடமும் நல்லா இருக்கணும். அப்படி நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது யாருக்கு வேணாலும் வரும் போகும். ஆனா கெட்டது கெட்டதாவே இருக்கக்கூடாது, நல்லது நல்லதாவே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது. அப்பதான் அவனுக்கு பேரும் புகழ் நிலைச்சு நிற்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க யாருக்கெல்லாம் வருமானம் கம்மியா இருக்கு, நான் ஜோதிடத்துல வந்து ரொம்ப பின்தாங்கி இருக்கேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 10 அப்பாயின்மெண்ட் பார்த்தேன், 15 அப்பாயின்மெண்ட் பார்த்தேன், இன்னைக்கு எனக்கு இவ்வளவு வந்து அவ்வளவு வந்து விஜயநந்தன்லாம் சொல்லவே மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு பாடம். நான் ஒரு மாசம் ஒரு டைம் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தாரு. இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சொந்த வீடு உண்டு, எல்லாமே உண்டு, வசதி வாய்ப்பு பேருப்புகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்காரு. 15-18 வருஷத்துக்கு முன்னால விஜயநந்தன் எப்படி இருந்தாரோ அதே இதுலதான் இருக்காரு. சரிங்களா? உடம்புலையும் சரி, குணத்துலையும் சரி, எல்லாத்துலயும் சரி. அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம என்னைக்கும் ஒரே மாதிரி இருந்துட்டோம்னா அது நமக்கு என்னைக்குமே ராஜ வாழ்க்கைங்கிறது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஜோதிடர்கள்னா கட்டாயம் நீங்க வந்து மாசம் பேசுங்க. ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி அண்ணா எப்படி சுகநாடி எடுத்திருக்காரோ நம்மளுக்கு ஒரு பிரிவினதி நாடி வகுப்பு இருக்கு. வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வருமான தடைகள் இருந்ததுன்னா கரெக்டா சொல்ற பாருங்க. 350 ரூபா ஒரு அரைப்படி, ஒரு சின்ன படி 350 ரூபா, இல்ல 800 ரூபா, இப்படி 8ஆ இருக்கணும். நீங்க அந்த படி வாங்குற வேலை கூட்டினா 8 வரணும். அப்படி ஒரு பித்தாளை படி வாங்கிக்கோங்க. உங்க டிராவு கல்லாப்பட்டியில வச்சுக்கோங்க. அதுல வந்து பச்சை கற்பூரம், டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, வசம்பு இந்த மாதிரிலாம் உங்க டிராவில் வச்சுக்கோங்க. அன்னுக்கண்ணாடு வர வருமானம் அதுல போட்டுக்குங்க. அன்னுக்கண்ணாடு அந்த வருமானத்தை எடுத்து பூஜை அறையில வச்சுருங்க. அது எப்பவுமே 1 ரூபா கூட இருக்கக்கூடாது. காலையில போய் ஆபீஸ்ல உட்காருங்களா, சாயங்காலம் வரைக்கும் பாக்குறீங்களா, என்ன வருமானம் உங்களுக்கு பகவான் பண்ணிட்டு அதை எடுத்துருங்க, கொண்டு போய் பூஜை அறையில வைங்க, உங்க சொந்த யூஸ்க்கு வச்சிருங்க. ஆனா இடப்பட்ட நேரத்துல அந்த படியில இருந்து காசு எடுக்கக்கூடாது. சூரிய உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் 1000 ரூபாய் வந்தாலும் சரி, 100 ரூபாய் வந்தாலும் சரி, 10,000 ரூபாய் வந்தாலும் சரி, அந்த வருமானம் படியில தான் இருக்கணும். ஐயோ இப்ப ஜிபேல போட்டுறாங்க, போன்பேல போட்டுறாங்க, அதை விட்டுருங்க. அந்த காசு நான் சொல்றது வந்த காசு படியில நேரடியா உங்களுக்கு கையில வருது வருமானம், அதை வந்து படியில போடுங்க. இது வந்து வாரத்துல ஒரு நாள் அந்த படியில இருக்கிற பொருளெல்லாம் ஓடுற தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் அந்த படியில போட்டுக்குங்க.
இது எல்லாமே வந்து பண்ணுங்க. சனிக்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள் திருப்தியாகும். சனிக்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள் நிலைச்சு நிற்கும். நல்லது, நன்றி. சரி, நம்ம 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 அழைப்பை ஏற்று வெள்ளக்கோயில இருந்து பைக்கிலே வந்திருக்கிறேன். ஆமா, அது வந்ததுக்காக உங்க சார்பாகவும் நம்ம சங்கத்து சார்பாகவும் அவருக்கு பொன்னாடைய அணிவிக்கிற அனைவரும் கை நல்ல சத்தமா கை தட்டுங்க. ஐயாவுடைய வருகையினால இன்னைக்கு நம்ம சங்கம் வந்து புனிதம் அடைந்ததுன்னு நாங்க பெருமை அடைகிறோம். அவரு சொன்னாரு, உங்களை ஒரு நல்ல ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு கூப்பிடலான்னு இருந்தாரு. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க டெவலப் ஆயிருக்கீங்க.